ஹலோ எவ்ரிவன், எல்லாம் எப்படி இருக்கீங்க? மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஹெர்பலைஃப் ஃபுட் எடுத்து தயவு செஞ்சு வெறும் வெயிட் லாஸ் மட்டும் பண்ணாதீங்க. நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ஹெர்பலைஃப் ஃபுட் எடுக்கிறீங்க, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக எடுக்கிறேன்னு சொல்லிட்டு டெய்லியும் வெயிட்டை செக் பண்ணுறீங்க, உங்கள் வெயிட் குறையுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க. சீரியஸாக நீங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுற விஷயம் தப்புன்னு மட்டும்தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கீங்க, ஆனால் வெறும் வெயிட் மட்டும் லாஸ் பண்ணால் போதாது, உங்கள் உடம்புலேருந்து டெய்லி பேஸஸில் ஃபேட் ரெடியூஸ் ஆகுதா அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயங்க. நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, ஃபேட் லாஸ் என்ன இல்லை மசில் லாஸ் என்னன்னு சொல்லிட்டு தெரியாமல் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் உடம்புலேருந்து வெறும் ஃபேட் மட்டும்தான் லாஸ் ஆகணுமே தவிர மசில் லாஸ் ஆகக்கூடாது. இன்கேஸ் நீங்கள் ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்கு பதிலாக உங்கள் உடம்புலேருந்து மசில் லாஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தப்பான கான்செப்டில் போயிட்டுருக்கீங்க. இந்த விஷயத்தை நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்க. உங்களோட ஃபேட் லாஸ் ஜேர்னியில் வெயிட் லாஸ் ஆகுதா இல்லை ஃபேட் லாஸ் ஆகுதா இல்லை மசில் தான் லாஸ் ஆகுதா, இது தெரியாமல் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதால மட்டும்தான் நீங்கள் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்க. அது மட்டும் இல்லாமல் வெயிட் குறையுது, திரும்ப இன்க்ரீஸ் ஆகுது. இல்லை அப்படின்னா சில பேருக்கு வெயிட் மட்டும் குறைஞ்சிருக்கும், வயிறு மட்டும் பெருசாக அப்படியே இருக்கும். இது எல்லா சிம்டம்ஸும் வரதுக்கான ஒரே ரீசன் நீங்கள் ஃபேட் லாஸ் பண்ணாமல் மசிலை மட்டும் லாஸ் பண்ணிட்டு இருக்க காரணத்தால் மட்டும்தான் இருக்கும். இன்னைக்கு வீடியோவில் உண்மையாலுமே நீங்கள் ஃபேட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குன்னு தான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த 5 சிம்டம்ஸ் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும்போது உங்களுக்கு நடக்குது அப்படின்னா நீங்கள் கரெக்டான ப்ராசஸில் போயிட்டுருக்கீங்க அப்படின்றது அர்த்தம். ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா, உங்களோட மைண்ட் ரொம்ப கிளியராக இருக்கும், கான்சன்ட்ரேஷன் ஒரு இடத்துல கிளியராக பண்ண முடியும். நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, வெயிட் அதிகமாக இருக்கும்போது நிறைய ஞாபக மறதி வரும். இன்கேஸ் நீங்கள் ஃபேட் லாஸ் பண்ணுற ப்ராசஸில் இருக்கீங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு சில விஷயங்கள் மறக்காது, நிறைய விஷயத்த கரெக்டாக கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஒரே விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ண முடியும். இந்த சிம்டம்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கம்பல்சரி உங்கள் உடம்புலேருந்து ஃபேட் ரெடியூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். செகண்ட் சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா, உங்களோட மூட் ஸ்விங் தாங்க. நிறைய பேர் வெயிட் அதிகமாக இருக்கும்போதும் அவங்க உடம்புல ஃபேட் அதிகமாக இருக்கும்போதும் அவங்களோட மூட் ஸ்விங் ஆகிட்டே இருக்கும். லைக் அவங்களுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், இரிட்டேட்டிங்காக இருக்கும். இதுவே நீங்கள் ஃபேட் லாஸ் பண்ணும்போது அந்த மூட் ஸ்விங் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியுது. இல்லை அதிக அளவுக்கான மூட் ஸ்விங் இல்லை அப்படின்னா நீங்கள் கரெக்டான ஃபேட் லாஸ் ப்ராசஸில் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த ஒரு சிம்டம்ஸ் இருந்தாலுமே உங்கள் உடம்புல ஃபேட் தான் லாஸ் ஆகுது, மசில் லாஸ் ஆகலைன்னு சொல்லிட்டு நீங்களே புரிஞ்சிக்கலாம். தேர்ட் சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா, வெயிட் அதிகமாக இருக்கும்போதும் சரி, ஃபேட் அதிகமாக இருக்கும்போதும் சரி, நம்மளுக்கு நிறைய உடம்பு ரெஸ்ட்டு கேட்கும். மதியமும் தூங்குவாங்க, நைட்டும் தூங்குவாங்க, எப்பப்பெல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ எல்லா டைம்லையும் தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. இது ஃபேட் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம பாடி பண்ணுற விஷயம். இதுவே நீங்கள் ஃபேட் லாஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த தூக்கத்துலேருந்து வெளியே வருவீங்க. உங்களுக்காக தெரியும் உங்களுக்கு தூக்கம் வருதா இல்லை மதியத்தில் தூக்கம் வரமாட்டேந்தா, இதை நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களோட தூக்கம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்குது அப்படின்னா உண்மையாலுமே உங்கள் உடம்புலேருந்து ஃபேட் ரெடியூஸ் ஆகிட்டு இருக்குன்னு தான் மீனிங். இந்த விஷயத்தை கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. ஃபோர்த்து சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா, வெயிட் அதிகமாக இருக்கும்போதும் உடம்புல ஃபேட் அதிகமாக இருக்கும்போதும் நம்மளோட ஃபுட்டோட கிரேவிங் அதிகமாக இருக்கும். நான் சொல்கிறது இது பசி கிடையாதுங்க. கிரேவிங் அப்படின்றது நம்ம பாடி வெயிட் அதிகமாக இருக்கும்போது நம்ம உடம்புல இருக்க ஃபேட் என்ன பண்ணும் அப்படின்னா, எதை பார்த்தாலுமே சாப்பிட்ணும் அப்படின்ற கிரேவிங்கை மைண்ட் அளவு கொண்டு வரும். இந்த கிரேவிங் உங்களுக்கு கம்மியாகிட்டே வருது அப்படின்னா உங்கள் உடம்புல ஃபேட் ரெடியூஸ் ஆகிட்டு இருக்கிறது மீனிங். இந்த விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஃபிஃப்த்து சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா, உங்களால் பசியை கண்ட்ரோல் பண்ண முடியாது. எப்போ அப்படின்னா, வெயிட் நீங்கள் அதிகமாக இருக்கும்போதும் உங்கள் உடம்புல ஃபேட் அதிகமாக இருக்கும்போதும் உங்களோட பசித்தன்மையை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதுவே நீங்கள் ஃபேட் லாஸ் ஆகிட்டுருக்கு, கரெக்டான ப்ராசஸில் நீங்கள் ஃபேட் மட்டும் ரெடியூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த பசித்தன்மையை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் நிறைய பேர் நோட் பண்ணியிருப்பீங்க, குண்டாக இருக்கிறவங்கள விட ஒல்லியாக இருக்கவங்க அவங்களோட பசித்தன்மையை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் ஃபேட் லாஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக லீன் ஆகிட்டே வருவீங்க. இந்த ப்ராசஸில் உங்களோட பசித்தன்மை ப்ராப்பராக கண்ட்ரோல் ஆகும். இன்கேஸ் பசித்தன்மை கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னா நீங்கள் தப்பான ப்ராசஸில் போயிட்டுருக்கீங்க அப்படின்றது அர்த்தம். இன்றைக்கி வீடியோவில் பாருங்கள், வெயிட் லாஸ் பண்ணுறவங்க வெறும் வெயிட் லாஸ் மட்டும் பண்ணக்கூடாது, ஃபேட்டும் ரெடியூஸ் பண்ணணும். அதுவும் ஃபேட்டை மட்டும்தான் ரெடியூஸ் பண்ணணும். நீங்கள் மசில் சேர்த்து ரெடியூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் தப்பான கான்செப்டில் போயிட்டுருக்கீங்கன்ற அர்த்தம். இந்த விஷயத்தை கிளியராக நோட் பண்ணிவிட்டு வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எல்லாருமே இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணுன்றதை கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.